வரலாற்றுல சில பேரரசுகள் தங்க பேரை ரொம்ப ஆழமா பதிச்சிருக்காங்க. அதுல ஒரு பெரிய சக்தி தான் சோழர்கள். ஆனா இங்க ஒரு கேள்வி இருக்கு. காலத்தால அழிக்க முடியாத கோயில்களை கட்டின ஒரு பேரரசு எப்படி மொத்தமா காணாம போச்சு? வாங்க, இந்த செம இன்ட்ரெஸ்டிங்கான புதிரை நாம இன்னைக்கு அலசி பார்க்கலாம். சோழர்களை பத்தி பேச ஆரம்பிச்சாலே நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறது ஒரு பெரிய முரண்பாடு தான். அதுதாங்க இந்த முழு கதையோட மையப்புள்ளியே. யோசிச்சு பாருங்க, காலத்தால் அழியாத படைப்புகளை செஞ்ச ஒரு பேரரசு எப்படிங்க இருந்த இடம் தெரியாமலே போக முடியும்? இந்த ஒரு கேள்விதான் நம்மள சோழர்களோட உலகத்துக்குள்ள ஆழமா கூட்டிட்டு போக போகுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 1000 வருஷமா வானத்தை பார்த்து நிக்கிற காலத்தையே ஜெயிச்ச கருங்கல் கோயில்கள். இன்னொரு பக்கம் இருந்த இடம் கூட தெரியாம அழிஞ்சு போன ஒரு தலைநகரம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த வித்தியாசம்தான் சோழர்கள் கதையோட பெரிய புதிரே. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த காலத்து ராஜாக்கள் அவங்க கடவுள்களுக்காக கட்டினது எல்லாமே கருங்கல்லால நிரந்தரமா நிக்கணும்னு கட்டினாங்க. ஆனா அவங்க வாழ்றதுக்கு வெறும் மண்ணும் செங்கல்லும் வச்சுதான் அரண்மனைகளை உருவாக்குனாங்க. அதனாலதாங்க கோயில்கள் இன்னிக்கும் கம்பீரமா நிக்குது. ஆனா அவங்க வாழ்ந்த அரண்மனைகள் வெறும் மண்மேடா மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. அப்போ சோழர்களோட உண்மையான கதையை நாம எங்க போய் தேடுறது? வேற எங்கேயும் இல்ல. அவங்க விட்டுட்டு போன தடயங்கள் அவங்களோட பிரம்மாண்டமான கோயில்களுக்குள்ள, அந்த கற்களுக்குள்ளேயே பொறிக்கப்பட்டிருக்கு. நம்மளோட முதல் ஆதாரம் தஞ்சை பெரிய கோயில். 216 அடி உயரத்துல நிக்கிற இந்த விமானம் சும்மா ஒரு பில்டிங் இல்லீங்க, அது காலத்தையே ஜெயிச்சு நிக்கிற ஒரு வரலாற்று சாட்சி. இந்த கோயிலோட இன்ஜினியரிங் திறமைக்கு ஒரு சம உதாரணம் சொல்லவா? மத்தியானம் உச்சி வெயில்ல இந்த கோபுரத்தோட நிழல் தரையில விழவே விழாதான். அடேங்கப்பா, சோழர்களோட வானியல் கட்டிடக்கலை அறிவை பத்தி நினைச்சா நமக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. 80 டன். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். கோயிலோட கோபுரத்துக்கு மேல உச்சியில வச்சிருக்காங்களே அந்த ஒரே ஒரு கல்லோட எடை 80 டன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இருக்கிற மாதிரி எந்த மிஷினும் இல்லாத காலத்துல 1000 வருஷத்துக்கு முன்னாடி 80 டன் கல்ல எப்படி 316 அடி உயரத்துக்கு தூக்கியிருப்பாங்க? இது ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரிங் புதிர் இல்லையா? இதுக்கு கிடைச்சிருக்க பதில் சோழ பொறியாளர்களோட அந்த லட்சியத்தையும் அவங்க புத்திசாலித்தனத்தையும் அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு பெரிய மண் சரிவு பாதையை அமைச்சிருக்காங்க. அந்த பாதையில தான் அந்த மலையளவு கல்ல கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு போயிருக்காங்க. நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? சோழர்களோட திறமை இவ்ளோ பெரிய பிரம்மாண்டமான கட்டிடங்களோட மட்டும் நின்னுடல. அவங்களோட கலைத்திறன் ரொம்ப ரொம்ப நுட்பமான வடிவங்கள்லயும் வெளிப்பட்டுச்சு. ஆமா, அவங்க வெறும் பெரிய இன்ஜினியர்ஸ் மட்டும் இல்ல, சோழர்கள் பிரபஞ்சத்தோட தத்துவங்களையே தங்களோட வெண்கல சிலைகள்ல உயிரோட கொண்டு வந்தாங்க. சோழர் கலையோட ஒரு உச்சபட்ச அடையாளம்னா அது இந்த நடராஜரோட வெண்கலச் சிலை தான். இது வெறும் ஒரு சிலை கிடையாதுங்க, இது ஒரு முழு தத்துவம். பாருங்க, இந்த ஒரே ஒரு சிற்பத்துல பிரபஞ்சத்தோட முழு வாழ்க்கை சக்கரத்தையே அடக்கியிருக்காங்க. கையில் எடுக்கிற உடுக்கை படைப்போட ஒளி, இன்னொரு கையில இருக்கிற நெருப்பு அழிவை குறிக்குது. அபயமுத்திர பக்தர்களுக்கு பயப்படாதேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. தூக்கிய பாதம் தான் ஆன்மாவுக்கு அடைக்கலம். கீழே அறியாமைங்கிற அரக்கனை மிதிச்சு நிக்கிறாரு. ஒரு முழு காஸ்மிக் சைக்கிள் ஒரே ஒரு சிலையில. சரி, இந்த கோயில்கள்லாம் வெறும் கல்லால கட்டின கட்டிடங்கள் மட்டும்தானா? இல்லவே இல்ல. அது ஒரு பெரிய சமூகத்தோட உயிருள்ள மையமா இருந்துச்சு. அந்த கோயில் சமூகத்தோட இதயமா இருந்தவங்க தான் தேவதாசிகள். அவங்களோட நேரடி அர்த்தம் கடவுளின் சேவகி. அவங்க வெறும் சேவகர்கள் கிடையாது, இசை, நடனம் மாதிரியான கலைகளோட பாதுகாவலர்களா இருந்தாங்க. காலப்போக்குல தேவதாசிகளோட சமூக நிலைமை எப்படி தலைகீழா மாறிப்போச்சுன்னு பாருங்க. சோழர் காலத்துல உயர்வா மதிக்கப்பட்ட ஒரு சமூகம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல எப்படி தங்களோட கௌரவத்தை இழந்துச்சுங்கிறது ஒரு முக்கியமான, அதே சமயம் வருத்தமான வரலாற்று பாடம். அவங்களோட பழைய உயர்வான நிலைக்கு வரலாற்றுச் சான்றுகளும் இருக்கு. 16ஆம் நூற்றாண்டுல வந்த ஒரு போர்ச்சுகீசிய பயணி இப்படி சொல்றாரு. அவங்கள சிலருக்கு சொந்தமா நிலங்கள் இருக்கு, அவங்க ரொம்ப மதிக்கப்படுறாங்க, மரியாதைக்குரியவங்களா பார்க்கப்படுறாங்கன்னு பதிவு செஞ்சிருக்காரு. சரி, இப்ப நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். காலத்தால் அழியாத படைப்புகளை செஞ்சுட்டு காணாம போன அந்த பேரரசோட மர்மம் என்ன? அந்த புதிருக்கு விடை சோழர்கள் பயன்படுத்தின பொருட்கள்லையும் அவங்க கட்டிடங்களோட நோக்கத்திலையும் தான் அடங்கியிருக்கு. அவங்களுக்கு தெரியும், அரசர்களோட அரண்மனைகள் செங்கல்லும் மண்ணும் தான், அது காலப்போக்கில் மறைஞ்சிடணும். ஆனா கோயில்கள் அது கடவுளோடது, அது கருங்களால கட்டப்பட்டது, அது என்றென்றைக்கும் நிலைச்சு நிற்கணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால சோழர்களோட உண்மையான பேரரசு அரசியல் சக்தி இல்ல, அது ஒரு கலாச்சார மரபு. அவங்களோட அரசியல் அதிகாரம் அழிஞ்சு போயிருக்கலாம், ஆனா அவங்களோட கலை, அவங்களோட நம்பிக்கை, அவங்க கட்டுன கோயில்கள் 1000 வருஷம் கழிச்சும் இன்னைக்கும் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கு. சோழர்களோட இந்த கதை நம்மகிட்ட ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புது.
நம்மளோட நாகரிகம் இன்னும் 1000 வருஷம் கழிச்சு நிலைச்சு நிக்கிற மாதிரி எதை விட்டுட்டு போக போகுது யோசிச்சு பாருங்க.